இறை மக்களே, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இயேசு கூறியது போல் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே இன்றைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஜெபத்தை மக்களுக்கு கற்பிக்கிறார். இந்த ஜெபம் எக்காலத்திற்கும் எல்லாருக்கும் பொருத்தமான ஜெபம். இது இந்த பின்னணியில்தான் இயேசு மக்களிடம் கடவுளை தந்தையே என அழைக்கவும் அவரிடம் உரிமையோடு ஜெபிக்கவும் கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஜெபத்தை நாம் தினமும் திருப்பலியில் ஜெபிக்கிறோம். ஆகவே இறை மக்களே, இயேசு உலக அனைவருக்கும் உணவு கொடுத்தார். இயேசுவுக்கோ உணவு கொடுத்த நம் தாய் சகாய அன்னையின் பரிந்துரை வழியாக இத்திருப்பலியில் பங்கு பெறும் அருங்கொடை இயக்கம் குடும்பம், பாடல் குழுவினர் குடும்பம் மற்றும் திருப்பலியில் கலந்து கொள்ளும் அருத்தந்தையர்கள் மற்றும் உங்கள் அனைவரையும் இத்திருப்பலியில் இணைந்து செபிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நாளில் விற்றவள் வாழ்வில் நீதி நிலை நிறுத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசு காட்டிய வழியும் உண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியும் உண்டு. இயேசுவை காட்டிய வழியும் உண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியும் உண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், அதில் விழுந்திடும் காலங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காலங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தர் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. திருப்பலி கருத்துக்கள். நன்றி திருப்பலியாக சுஷிலா ஸ்டெல்லா குடும்பத்தினர், மோகனவேலு, ஜெயஸ்ரீ புதிய வீடு கிடைத்து புதிய வீட்டிற்கு நுழைந்ததற்கு நன்றியாகவும், பெஞ்சமின் பீட்டர்ஸ் மேரி தங்களுடைய 26ஆம் ஆண்டு திருமண நாளிலே நன்றி திருப்பலியாகவும், அஸ்வின் ஆலிஸ் மெர்லின், ரோசி தாமஸ், மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக ஜோசப் பன்னீர்செல்வம், மேரி பரிமலா, பால் லதா சுகப்பிரசவம் அடைய வேண்டியும், இறந்த மரிய ஜோசப் ஹைஜீனியூஸ், லூர்து மேரி, எம்எல் ஜெகன், கே ஏஞ்சலா, பேபி மோனிகா, த ஃபெர்னாண்டஸ், இயேசு அடிமை மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற அருங்கொடை இயக்கத்தினர் மற்றும் பாடகர் குழுவில் அனைத்து குடும்பங்களையும் இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்த இத்திருப்பலி நாம் மன்றாடுவோம். எல்லோரும் கண்களை மூடுவோம். நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவோம்.
இதோ தெய்வீக பிரசன்னத்திலே நாம் ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடத்திலே விரும்புவது நம்முடைய முழுமையான ஈடுபாட்டையும் அர்ப்பணத்தையும் விரும்புகிறார். எந்த ஒரு விண்ணப்பத்தோடு, எந்த ஒரு வேண்டுதலோடு கிறிஸ்துவனுடைய சகாய அன்னையினுடைய பரிந்துரையை தேடி நாடி வந்திருக்கின்றோமோ அவற்றை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக நம்முடைய அரசு தேர்வை எழுத இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். இது அந்த திருப்பலி வழியாகவும் அன்னை மரியாளினுடைய தேர்பவனி வழியாகவும் நாம் ஒவ்வொருவருமே இந்த நாளிலே இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட, ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நாம் முழுமையாக நிரப்பப்பட நம்மையே ஒப்புக் கொடுப்போம். ஒவ்வொரு திருப்பலியுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற உன்னதமான நேரம். குறிப்பாக கடந்த மாதம் முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி உள்ளத்தோடு ஒப்புக் கொடுப்போம். நமக்காய் ஒரு தாய் இருக்கின்றார். நமக்காக பரிந்து பேச ஒரு தாய் இருக்கின்றாள். என்றும் நம்மோடு இருக்கின்றாள். நம்முடைய ஒவ்வொரு நிகழ்விலும் அவள் இருக்கின்றாள். அதை தான் இன்றைய நாளினுடைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இப்படிப்பட்ட எண்ணங்களோடு முழுமையாய் நம்மையை நாம் அர்ப்பணித்து இந்த மூவொரு இறைவனுடைய நாமத்திலே இந்த ஆண்டவருடைய கல்வாரி பலியை நாம் துவங்குவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை நினைத்து மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியேன் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, தூய கன்னிமரியாளை அன்பு அன்னையாகவும் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையாகவும் தேர்ந்தெடுக்க திருவுளமானீரே. அவளின் பரிந்துரையால் தூயாவின் ஆற்றலை திருச்சபைக்கு அளித்தருளும்.
அதனால் திருச்சபையின் உறுப்பினர்கள் அனைவரும் தளரா ஊக்கத்துடனும் அன்புடனும் வாழ்வின் சோதனைகளையும் இடர்பாடுகளை வெற்றி கொள்ளவும் உம் திருமகன் கிறிஸ்துவின் வெற்றியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் வாக்கு என் விருப்பத்தை செயல்படுத்தும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவார்த்தைகள் 10-11 வரை. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு சொல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினோனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவரின் அடிமை ஆகட்டும் இறைவா உம் திரு உள்ளபடி. ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 11 வரை. மூன்றாம் நாளில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்பொழுது மொண்டு பந்தி மேற்பார்வையரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறிந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல் குடித்த பின்புதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த மாலை வேளையிலே, அதுவும் இந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி இந்த மாலை திருப்பலை உங்களோடு சேர்ந்து நான் ஆற்றுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய இறை வார்த்தை, இன்றைய முதல் வாசகமும் சரி, நற்செய்தி வாசகமும் சரி,
ஒரு மைய கருத்தை நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. முதல் வாசகம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? என்ன சொல்லுது? கடவுளுடைய வார்த்தை எந்த ஒரு நோக்கத்திற்காக வார்த்தை அனுப்பப்படுகிறதோ அது நிறைவேறாமல் அது செல்வதில்லை. இன்னைக்கு பைபிளுங்கிறது இன்னைக்கு எழுதப்பட்டது இல்லை, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது. ஆனால் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து வந்தாலும் சரி, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி என்றால் இதைதான் அருமையாக பவுலடிகளார் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே அருமையாக சொல்வார். 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இறை வார்த்தையினுடைய வல்லமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றது என்னது? இறை வார்த்தையானது இரு பக்கமும் கூர்மையான வாளை போன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் அதை வாசிக்கிறாங்களோ அல்லது அதை யார் மறையுரை ஆற்றுகின்றார்களோ அவர்களையும் சரி, அதை கேட்கின்றவர்களையும் சரி, இரண்டு பேரையும், அதை தான் இன்றைய முதல் வாசகம் மிக அருமையாக ஆண்டவருடைய வார்த்தை இறைவாக்கினர் எசேயா வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது. கடவுளுடைய வார்த்தை எந்த ஒரு நோக்கத்திற்காக அனுப்பப்படுகிறதோ அதனுடைய பலனை முழுமையாமல் அடையாமல், ஆனால் தவக்காலத்தில் இருக்கக்கூடிய நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று, இந்த வார்த்தை எனக்கு பல்வேறு விதத்திலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை என்னிலே பலன் கொடுக்கிறதா? அந்த வார்த்தையை நான் என்னுடைய வாழ்விலே உள்வாங்குகின்றேனா? அந்த வார்த்தை என்னுடைய வாழ்விலே உள்வாங்கி அந்த வார்த்தை என்னுடைய வாழ்விலே அன்னை மரியாளை போன்று நான் என் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து அந்த வார்த்தைக்கு நான் செயல் வடிவம் கொடுக்கிறேனா? சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று பிரியமானவர்களே. இன்று நாம் கிறிஸ்தவர்களினுடைய சகாய அன்னையை நாம் நினைவு கூறுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்துக்கும் சரி, நற்செய்தி வாசகமும் சரி, இரண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் தன்னுடைய அங்கிருந்த பணியாளர்களை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னது? அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அப்ப அவர் சொல்வது என்ன? அதை தான் 4 நற்செய்தியிலும் நமக்கு கடவுளுடைய வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று அருமையான ஒரு நற்செய்தி வாசகம். என்ன வாசகம்? நேற்று எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது? மத்தேயு அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 34 முதல் உள்ள இறை வசனத்திலே நம்முடைய வாழ்வின் இறுதியிலே கடவுள் நம்மை எதை வைத்து தீர்ப்பிடப் போகிறார்? அதைதான் அருமையாக அங்கே நாம் நேற்று நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நம்முடைய பட்டங்களில் அல்ல, நாம் வைத்திருக்கக்கூடிய மற்றவைகளில் அல்ல, மாறாக சுருக்கமாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்ல போனால் நம்முடைய அன்பு செயல்களால் மட்டுமே தான். நாம் எங்கே இருக்க போகிறோம்? ஆண்டவருடைய வலது பக்கத்தில் இருக்க போகிறோமா அல்லது இடது பக்கத்தில் இருக்க போகிறோமா? அதை தான் அன்னை மரியாள் இன்றைய நற்செய்தியிலே மிக அருமையாக சொல்கிறார். அவர் சொல்வதை செய்யுங்கள். என்னுடைய வாழ்க்கையில், அதுவும் இந்த தவக்காலத்தை தொடங்கி இருக்கக்கூடிய நான் இந்த மாதத்திலே இந்த 24ஆம் தேதி கிறிஸ்தவர்களுடைய சகாய அன்னை நினைவு கூறுகின்ற பொழுது, இந்த அன்னையானவள் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்றால், அந்த ஆண்டவருக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாள். கடவுள் ஆகட்டும் என்று கபிரியேலுடைய தூதர் அன்னை மரியாளுக்கு மீட்பின் செய்தியை கொண்டு வந்த பொழுது பலவிதமான கலக்கங்கள், பலவிதமான ஐயங்கள், பலவிதமான மன போராட்டங்கள், எப்படி என்னுடைய வாழ்வு இருக்க போகிறதோ என்று சிந்தித்து கொண்டிருந்த வேளையிலே இதையெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது? அவள் தன்னை பற்றிய நினைவு கூர்ந்தாள். எப்பொழுது அவள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டாலோ அப்பொழுதே அன்னை மரியாள் என்ன செய்ய ஆரம்பிக்கின்றாள்? கடவுளிடத்திலே தன்னை அர்ப்பணிக்கின்றாள். அவ்வாறு அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் அந்த அர்ப்பணிப்பினுடைய ஒரு வெளிப்பாடுதான், இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். அந்த இறைவனுடைய வார்த்தைக்கு, இறைவனுடைய அழைப்புக்கு முழுமையாய் அவள் ஒப்பு கொடுத்தார். அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டார். அந்த வார்த்தைக்காக அவள் என்ன செய்தார்? தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்தாள். எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்க போகிறது? அன்னை மரியாள் ஒன்றுமே அறியாமல் இல்லை, எல்லா விதமான நிலைகளிலும். ஆனால்
கடவுள் ஒன்றே ஒன்று மட்டும் அன்னை மரியாளுடைய வாழ்விலே அன்னை மரியாள் உணர்ந்தால், என்னுடைய வாழ்வின் பயணத்திலே நான் மட்டும் தனியாக இருக்கப் போவதல்ல, நான் மட்டும் போராடப் போவதல்ல, மாறாக என்னை அழைத்த கடவுள் என்னோடு இருக்க போகிறார். அவர் என்னோடு இருந்து என்னை வழிநடத்தப் போகிறார். எனவே அந்த கடவுளுடைய வழி நடத்துதலிலே என்னை நான் அர்ப்பணிக்கின்ற பொழுது நான் ஒரு பொழுதும் தவறி செல்ல வாய்ப்பில்லை. அதை தான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அதற்கு அவள் தன்னுடைய வாழ்விலே முதலிலே தன்னையே அர்ப்பணித்தவளாக இருக்கிறார். இரண்டாவதாக, அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக்க அந்த வார்த்தையை முழுமையாக உள்வாங்கிய கூடியவளாக இருக்கின்றார். இன்றைய நாட்களில் நான் ஒரு தந்தையினுடைய செய்தியை வாசித்து கொண்டிருந்த பொழுது, அந்த தந்தையினுடைய 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்தது. என்னது? இன்னைக்கு பலவிதமான தவக்காலத்தினுடைய 3 தூண்கள். என்னது தவக்காலத்தினுடைய 3 தூண்கள்? ஜெபம். தபம்னா என்ன? தபம்னா என்ன? ஒருத்தல் முயற்சி. ஒருத்தல் முயற்சினா என்ன? வேற ஒரு வார்த்தையை சொல்ல போனா நோன்பு. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? நோன்புனா என்ன? உட்காந்தே சொல்லுங்க. நோன்புனா என்ன? ஏன்னா பல நேரங்களில் நம்ம புரியாமையே அதை அப்படியே கடந்து வந்துக்கிட்டே இருப்போம். நோன்புனா என்ன? ஃபாதர் கண்டிப்பாக சொல்லியிருப்பார், விபூதி புதன் அன்னைக்கு 2 கடைப்பிடிக்கணும்னு சொல்லியிருப்பார். என்னது? சத்தமாக சொல்லுங்க. ஒரு சந்தியும் சுத்த போசனமும். ஒரு சந்தினா என்ன? ஒரு வேளை சாப்பிட்ணும். அப்போ மீதி வேலையெல்லாம் எதுக்காக? ஏன் சாப்பிடக்கூடாது? இன்னைக்கு நோன்பு இருப்பது என்பது சாப்பிடாம விரதம் இருக்கிறதுங்கிறது ஒரு பழகி போன ஒன்று. அப்போ நான் சொன்னேன், கடந்த வாரத்தில் நான் திருப்பலி ஆற்றும் போது அன்னைக்கு வாசகம், நற்செய்தி வாசகம் சரி, முதல் வாசகமும் சரி, ரெண்டுமே எதை பற்றி பேசி கொண்டிருந்தது என்றால் நோன்பை பற்றி பேசி கொண்டிருந்தது. நான் அப்போ சொன்னேன், இன்னைக்கு நம்ம நோன்பு இருக்கிறோம், நோன்புலே இன்னும் வித்தியாசமான ஒரு நோன்பை நம்ம கடைபிடிக்கணும். சாப்பிடாமல் இருக்கிறது இன்னைக்கு நமக்கு பழகி போச்சு. அப்போ அந்த குருவானவர் சொன்னார், இன்னைக்கு நோன்பு இருக்கிறதுனா என்ன அப்படின்னா, நீங்கள் சாப்பிடாமல் இருந்துருவீங்க, எனக்கு கவலையே இல்லை. ஆனால் இன்னைக்கு கஷ்டமான ஒரு நோன்பு இருக்குது. என்ன நோன்பு? மொபைல் நோன்பு. மொபைல் நோன்பு. இன்றைக்கி குறைஞ்சது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் 2.5 மணி நேரத்துக்கு மேலே தான் நம்ம செலவழிக்கிற மொழி, அதுக்கு குறைந்தபட்சம் கிடையாது. அப்போ அந்த குருவானவர் சொன்னார், 1 மணி நேரம் அந்த தவ காலத்தில், இந்த 40 நாட்களில் 1 மணி நேரம் நீங்கள் நோன்பு இருக்க முடியுமா? நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடாமலாம் இருக்காதீங்க, சாப்பிடுங்க. இந்த நோன்பு இதுதான் கஷ்டம், இதுதான் உண்மையிலுமே உண்மையான நோன்பு. எதை நான் விடுவதற்கு கஷ்டப்படுகிறேனோ, எதை நான் விடுவதற்கு நான் ரொம்ப தயங்குகின்றனோ, அதுதான் ஆண்டவர் விரும்புவது. அப்போ அவர் சொன்னது அதுதான். இந்த நோன்பு இருக்கின்ற போது 1 மணி நேரம் இருக்கிறீர்கள் என்றால், இந்த 1 மணி நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் கடவுளுடைய வார்த்தையை வாசியுங்கள். வாசித்த வார்த்தையை அந்த நாள் முழுவதுமே ஒரே ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. வாசித்து அன்னை மரியாளை போன்று அந்த வார்த்தையை, அதில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு வார்த்தையை அந்த நாள் முழுவதும் அசை போடுங்கள். அசை போடுகின்ற பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்பி திரும்பி இன்னைக்கு எதையோ நம்ம நினச்சி பார்க்குறோம், தேவையில்லாததெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து நம்ம வாழ்க்கையில் நிம்மதியை எல்லாவற்றையும் இழந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவையானதை நம்ம செய்யணும். அதுதான் அந்த குருவானவர் சொன்னார், அசை போடுங்க. அப்போ அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள், உங்களுடைய வாழ்வுக்குள் அது கடந்து வரும்.
அப்பொழுது அந்த வார்த்தை பயன் தரும். இதை தான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். அந்த வார்த்தை யோசித்து பாருங்கள். அன்னை மரியாள் இயேசுவை கோவிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்க சென்ற பொழுது சிமியோனுடைய வார்த்தைகள் அன்னை மரியாளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியா? கிடையாது. உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் ஈஸியான செய்தி கிடையாது. ஆனால் நற்செய்தியாளர் அருமையான வார்த்தையை கையாளுகிறார்கள். எல்லாவற்றையும் உள்ளத்திலே இருத்தி சிந்திக்கின்றார். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? அன்னை மரியாள் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது பாடம், நம்ம உள்ளத்தில் வச்சு சிந்திக்கிறதுக்கு பதிலாக அதை எல்லாருக்கும் கொட்டி தீர்த்துருவோம். பல நேரங்களில் அதுவே நமக்கு சொல்லப்போனால் ஆப்பு வைக்கக்கூடிய நிலைமைக்கு மாறும். பின்னாடி நமக்கே அது ரிவர்ஸில் வரும். இப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனால் அன்னை மரியாள் என்ன செய்தால்? எல்லாவற்றையுமே உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வந்தாள். அதுதான் அந்த அன்னையினுடைய ஒரு மகிமை. அதனால்தான் அந்த வார்த்தையை முழுமையாக தன்னுடைய வாழ்வாக மாற்றியதன் விளைவாக தான் இன்றைய நற்செய்தியிலே, யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே கானாவூர் திருமணத்திலே அந்த தாய் என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். ஏன்னா அன்னை மரியாள் அழைப்பு பெறவில்லை, அங்கே அழைக்கப்படவில்லை, கானாவூர் திருமணத்திலே அழைக்கப்படவில்லை. ஒரு தாய்க்கு தான் தெரியும் மற்ற ஒரு பிள்ளையினுடைய தேவை. கேட்காமலே உதவிகரம் நீட்டக்கூடியவள் தான் நம்முடைய அன்னை மரியாள். அதனால் தான் நம்முடைய தந்தை தொன் போஸ்கோ அருமையாக சொன்னார், சகாய அன்னையின் மீது நம்பிக்கை வையுங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். அன்னை மீது அவர் தன்னுடைய வாழ்விலே தொன் போஸ்கோ என்ன செய்தார்? அன்னை மரியாள் மீது அளவற்ற நம்பிக்கை வைத்திருந்தார். இன்று நாம் பார்க்கக்கூடிய அந்த அன்னையினுடைய பேராலயம் இருக்கிறதே தூரின் மாநகரிலே, கிறிஸ்தவர்களினுடைய சகாய அன்னையினுடைய அந்த பேராலயம், அதை கட்டி முடித்து அதனுடைய அபிஷேக விழாவை அந்த நாளிலே தொன் போஸ்கோ அந்த ஆலயத்தை பார்க்கிறார். பார்த்து பிரமித்து போய் அவர் கண்ணீர் வடித்து சொல்லுகிறார், இந்த ஆலயத்தினுடைய, இந்த பேராலயத்தினுடைய ஒவ்வொரு கல்லுமே அன்னை மரியாள் செய்த அற்புதம் தான். அன்னை மரியாள் தனக்கென்று கொண்டு வந்து அதை அங்கே அழகுபடுத்தி இருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அன்னையினுடைய இந்த நினைவு நாளை கொண்டாட கூடி வந்திருக்கக்கூடிய நாம், நமக்காக தாய் திருச்சபை கொடுத்த மிக உன்னதமான கொடை இந்த அன்னை. இந்த அன்னை இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரிடத்திலே கேட்பதெல்லாம், அவளை போன்று கடவுளுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்போம், கடவுளுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம், கடவுளுடைய வார்த்தையை நாம் உடைய வாழ்வாக மாற்றக்கூடிய நிலையிலே நாமும் பேறு பெற்றவர்களாக மாற முடியும். அதற்கு அன்னையிடத்திலே உருக்கமாய் ஜெபிப்போம். அந்த அன்னையினுடைய பக்தி முயற்சிகளில் மிக சிறந்த ஒரு பக்தி முயற்சி ஜெபமாலை. ஏன் தெரியுமா? இன்னைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய பக்தி முயற்சிகளில் மிக வல்லமையான ஒரு ஜெபம் என்றால் அது என்ன ஜெபம்? என்ன ஜெபம்? என்ன ஜெபம்? ஏன் அருள் நிறைந்த மரியே வாழ்கன்னு சொன்னீங்க? ஏன்? அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏன்னா நம்முடைய வத்திக்கான் மாநகரில் இருக்கக்கூடிய சீஃப் எக்ஸாசிஸ்ட் ஃபாதர் அமார்த்தோ என்கின்ற குருவானவர் சொல்லுவார், அவருடைய நண்பர் ஒரு முறை அவரிடத்திலே சொன்னார், எப்பொழுது கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் இந்த அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று அன்னையை அழைத்து அன்னையினுடைய ஜெபத்தை ஜெபிக்கிறார்களோ அது எதற்கு சமம் என்றால், சாத்தானினுடைய தலையிலே சம்பட்டியை வைத்து அடிப்பதற்காக சமம். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குங்க, இன்றைக்கி பல நேரங்களில், இன்றைக்கி நம்முடைய பல குடும்பங்களில் ஏன் ஜெபமாலை ஜெபிக்க முடியல? கரெக்டாக என்னாச்சு? கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக இந்த ஜெபமாலையை கத்தோலிக்க கிறிஸ்துவர்களிடத்திலிருந்து, கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பங்களிலிருந்து அதை சாத்தான் பிரிப்பதற்காக அவன் செய்த சதி செயல் என்னது? என்னது? சீரியல் வந்துச்சு. என்னாச்சு? ஜெபமாலை, குடும்ப ஜெபமாலை போச்சு, குடும்ப ஜெபம் போணுச்சு. அப்போ சாத்தானுக்கு தெரியுது, எந்த இடத்துல கை வச்சோம் அப்படின்னா, எங்கே கை வச்சோம் அப்படின்னா ஈஸியாக நம்மை கடவுளிடத்திலிருந்து, அன்னை மரியாள் இடத்திலிருந்து பிரித்து விடலாம் என்று. பிரியமானவர்களே,
இன்றைய நாளிலே நாம் வாக்குறுதி கொடுப்போம். அன்னைக்கு இந்த வல்லமையான இந்த ஜெபத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொல்லுவோம். அதன் வழியாய் நாம் அன்னையிடத்திலே செல்லுவோம். 2010-11 நான் பெரம்பூர் லூர்தனை திருத்தலத்தில் உதவி பங்கு தந்தையாக இருந்த பொழுது, பங்கு தந்தையாக இருந்தவர் உங்கள் பங்கில் பங்கு தந்தையாக இருந்தவர் யார்? ஃபாதர் KV செபாஸ்டின் பங்கு தந்தையாக இருந்தார். நான் உதவி பங்கு தந்தையாக இருந்தேன். அப்போ அந்த ஆண்டு கெபியை நாங்கள் புதுப்பிக்கும் பணியை செய்த பொழுது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். அன்னை வழியாக, அதை தான் அந்த கெபியுடைய நுழைவாயிலில் போட்டிருந்தார். அன்னை வழியாக நாம் ஆண்டவரிடத்திலே செல்ல முடியும். மறிவழி இறைவழி அப்படின்னு சொன்னார். அன்னை மரியாளை கரத்தை பற்றி கொள்கின்ற அந்த அன்னைக்கு உகந்தவனாக வாழுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அன்னை மரியாள் கைவிட மாட்டார். நமக்காக பரிந்து பேசுவாள், நம்மோடு இருப்பாள். அந்த தாயை தான் நம்முடைய தந்தை தொன் போஸ்கோ நமக்கெல்லாம் கிறிஸ்தவர்களுடைய சகாய அன்னையாக கொடுத்திருக்கிறார். அந்த அன்னையை பற்றி கொள்வோம். அந்த அன்னைக்கு போன்று இறை வார்த்தையை நாம் உள்வாங்குவோம், வாசிப்போம். அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்வாக்குகின்ற பொழுது உண்மையான அந்த தாயினுடைய மகனாக மகளாக இவ்வுலகிலே நாம் வளம் வருகின்ற பொழுது எந்த ஒரு தீங்கும் நம்மை தீண்டாது. நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நாம் ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செபமும் கண்டிப்பாய் கடவுள் நிறைவேற்றி, எவ்வாறு இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசித்தது போல கடவுளுடைய வார்த்தை எந்த ஒரு நோக்கத்திற்காக அனுப்பப்படுகிறதோ அது பலன் தராமல் திரும்பி செல்வதில்லை. அதே போன்று நாம் ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நமக்காய் நம்முடைய தாய் பரிந்து பேசி தன்னுடைய மகனிடத்திலே பெற்றுத்தந்து நம் ஒவ்வொருடைய வாழ்வையை வளமாக்க தொடர்ந்து திருப்பலியில் நாம் வேண்டி செபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். சகாயனை அன்பு பக்தர்களே, தந்தையாம் இறைவனிடம் நமது விண்ணப்பங்களை நிறைவேற்றுமாறு சகாயனை வழியாக மன்றாடுவோம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் இறைவா, எங்கள் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள் உம்முடைய வார்த்தையை அவர்களின் பாதைக்கு ஒளியாக கொண்டு நீதி, உண்மை, நேர்மை போன்ற உயரிய மதிப்பீடுகளை தங்கள் வாழ்வில் ஏற்று வாழ வரமருளை இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றுரைத்த எம் இறைவா, திருமணத்தின் மூலம் உம்மால் இணைக்கப்பட்ட தம்பதியர்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றவருக்கு வாழ்நாள் முழுவதும் பிரமாணிக்கமாயிருந்து தன் திருமண வாக்குறுதிகளை கடைபிடித்து நல்லதொரு இல்லற வாழ்க்கை வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்றாடம் நாங்கள் சந்திக்கும் சோதனைகள், கவலைகள், மனச்சோர்வுகள், தோல்விகள், நோய்கள், போராட்டங்கள் இவற்றில் உயிருள்ள உம் வார்த்தையின் வல்லமையால் விடுதலையும் மனதிடமும் பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே எம் இறைவா, இத்திருப்பலியை நிறைவேற்றும் லூயிஸ் அவர்களையும் அருள் தந்தை நம் பங்கு தந்தையர்களையும் உதவி பங்கு தந்தையர்களும், மேலும் இந்நாளை சிறப்பிக்கும் அருங்கொடை இயக்கம் மற்றும் பாடற் குழுவினரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அனைவரும் நீரே துணையாகவும் வழியாகவும் ஆறுதலாகவும் இருந்து காத்திட உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் சமர்ப்பித்திருக்கக்கூடிய மன்றாட்டுக்களை நிறைவேற்று தொடர்ந்து நாங்கள் அன்னை மரியாளை போன்று உம்முடைய வார்த்தையை நம்முடைய வாழ்விலே வாழ்வாக்க அன்னையினுடைய பரிந்துரையும் ஆண்டவர் இயேசுவினுடைய அருளும் எங்களோடு இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும், குறிப்பாக இந்த தவ நாட்களிலே எங்களை வழி நடத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும். ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும். இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தாயும் தந்தையுமான இறைவா, கிறிஸ்தவர்களின் சகாயான தூய கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் எங்கள் செபங்களையும் காணிக்கைகளையும் ஏற்றருளும். அந்த அன்னையின் பரிந்துரையால் நாங்கள் நம்பிக்கையில் வளரவும் வாழ்வின் முதிர்ச்சியும் நம்பிக்கையும் அன்பையும் பெறவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் தாழ்ச்சிமிக்க பணிவிடைக்கும் அனைத்து நற்குணங்களுக்கும் மாதிரியான அன்னை மரியாள் உமது அன்பின் திட்டற்கு கீழ்ப்படிதலாலும் அன்பின் நிறைவாலும் தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார். திருச்சபையில் அவரோடு இணைந்து இன்றும் தம் மகனின் மீட்பு பணிக்கு தொடர்ந்து செய்து வருகின்றார். அன்னைக்குரிய பரிவோடு தம் மக்களுக்கு உதவி செய்து விண்ணக எருசலேமை நோக்கி பயணத்தில்
நேரிடும் சோதனைகளிலும் துன்பத்துயர வேளைகளிலும் பாதுகாத்து வருகின்றார். இத்தகைய உம்முடைய அருள் கொடைகளை நினைத்து விண்ணவரும் மன்னவரும் மகிழ்ச்சி பெருக்கால் உம்மை புகழ்ந்து போற்றுகின்றன. அவர்களோடு எங்களது குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்தக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வாழ்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. திருப்பலியினுடைய மிக முக்கியமான நேரம் இந்த நேரத்தில் இந்த சாதாரண அப்பமும் ரசமும் ஆண்டவர் இயேசுவினுடைய திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் மாறி ஆண்டவருடைய உயிருள்ள வல்லமையுள்ள பிரசன்னம் நம் மத்தியிலே எழுகின்ற நேரம் இதோ. இந்த நேரத்திலே அன்னை மரியாள், அனைத்து திருத்தூதர்கள், புனிதைகள், வானக தூதரணி அனைத்துமே இந்த பலிபீடத்தை சுற்றி ஆராதித்து புனிதப்படுத்துகின்ற நம் மத்தியிலே வருகின்ற அந்த ஆண்டவரை தூயவர் 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 என்று போற்றி துதிக்கக்கூடிய நேரம் இதோ. இந்த நேரத்திலே இந்த திருக்கூட்டத்தோடு நாமும் இணைவோம். நம்முடைய வேண்டுகளை இந்த அப்பரசத்தோடு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இயேசு தந்தை கடவுளிடத்திலே நம் ஒவ்வொருவருக்காக நம்முடைய விண்ணப்பத்தை எடுத்து சென்று இந்த திருப்பலி வழியாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்பட நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறு உணவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இரக்கமுள்ள இயேசுவே, புனித சகாய அன்னையினுடைய நினைவு நாளில் உம்முடைய பீடத்தின் முன்பாக முழந்தால் படியிட்டு ஜெபிக்கக்கூடிய எங்கள் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவருடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் ஜெபங்களையும் நீரே கண்ணோக்கி இவர்களுடைய குடும்பங்களிலே மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் நிரம்பத் பொழிந்தருளும். எங்கள் குடும்பத்து பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் வளரவும் நாங்கள் அனைவரும் என்றும் இறைவனுக்குரியவரும் அன்னை மரியாளுடைய அன்பு மைந்தரும் பிள்ளைகளுமாக வாழ எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்கள் தந்தை ஜான் போஸ்கோ, புனித அந்தோனியார், இவ்வுலகில் மக்குவந்தராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய்ப்புகழ்ந்தேத்து மரமருள மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அன்று உம்முடைய திருத்தூதர்களுக்கும் இதோ இந்த மாலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் மொழிகின்றீரே. எங்கள் குற்றம் குறைகள் பலவீனங்களை வராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவினுடைய அமைதியை பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்மை தேடி வருகின்ற அன்பு தெய்வம் ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய், இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய், இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பய
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்து விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே 24ஆம் தேதி சகாய அன்னையினுடைய நினைவு நாளிலே நமக்கு அன்னை பற்றி சிந்தனைகளை வழங்கி இந்த தவக்கால திருப்பலியை நிறைவேற்றிய அருள் தந்தை லூயிஸ் சலேசிய சபை குருவானவர் கடந்த 5-6 ஆண்டுகளாக ஃபிஜேரா குவைத் நாட்டிலே இறை பணியை செய்து வந்தவர். ஆகவே தந்தை அவர்கள் இன்று நம்மோடு இருந்து நமக்காக இறைவனுடைய ஆசீரை பெற்று தந்ததற்காக இங்கு இருக்கின்ற தந்தையர்கள் உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு கரோலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். திருப்பலி முடிந்தவுடன் ஜெபமாலையும் தேர்பவனையும் நடைபெறும். வருகின்ற வியாழக்கிழமை சலைசீர்களாகிய நாங்கள் இங்கு இருக்கின்ற சலைசீர்கள் 5 பேரும் மாதாந்திர தியானத்திற்காக ஒரு நாள் தியானத்திற்காக வேளாங்கண்ணிக்கு செல்ல இருக்கின்றோம். ஆகவே அன்றைய நாளிலே நம்முடைய பங்கிற்காகவும் பங்கில் இருக்கின்ற அனைத்து செயல்பாடுகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளவும். ஆகவே வியாழக்கிழமை அருள் தந்தையர்கள் அனைவரும் தியானத்திற்காக வேளாங்கண்ணியில் சென்று விடுவோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு சிலுவை பாதையும் ஜெபமாலையும் தொடர்ந்து சிலுவை பாதை, அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். ஏற்கனவே அறிவித்தது போல மார்ச் மாதம் 6, 7, 8 ஆகிய 3 நாட்களில் தவக்கால தியானமானது நமது ஆலயத்திலே நடைபெற இருக்கின்றது என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். அதேபோல் திரு யாத்திரைக்கு பணம் கொடுக்காதவர்கள் இந்த மாதத்திற்குள்ளே உங்களுடைய தொகையை செலுத்தி உங்களுடைய இந்த திரு யாத்திரையை உறுதி செய்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாதத்திற்குள்ளாக அந்த திரு யாத்திரைக்கான தொகையை 650 ரூபாயை பங்கு அலுவலகத்திலோ அல்லது பொறுப்பாளர்களிடம் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் எழுந்திருப்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. வானக தந்தை இறைவா, கிறிஸ்தவர்களின் சகாயான புனித கன்னிமரியாள் வழியாக நீர் மனிதனாக பிறக்க திருவுளமானீர். இத்திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் எங்கள் பழைய வாழ்வை விட்டு உம்மில் புது வாழ்வு பெறவும் வரவிருக்கும் இறையரசுக்காக முழு ஈடுபாடுடன் பிறருடன் சேர்ந்து செயல்படவும் வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை
மகன் தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து காப்பாராக. அன்னையின் பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி,